விஜயகாந்த் அவரும் இதே மாதிரி தான் வந்தார். ஆனால் அவருக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்கல. கை கொடுத்துருந்தாருன்னா அவரும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இருந்தாலும் நாங்கள் தேட்டரில் தான் பார்ப்போம். ஏதோ சதியாக தான் இருக்கும். யார் லீக் பண்ணாலும் அது ஏதோ ஒரு முட்டாள்தனத்தில் அவங்க லீக் பண்ணிட்டாங்களோ என்னவோ. ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. துண்டு போடுறதுக்கு நாங்கள் டிவிகே அப்படின்னு சொன்னாங்க. டிஎம்கே காரங்க வந்ததுக்கு அதான் சொன்னாங்க. பேர் கீர்த்தி. நாங்கள் செட்டிப்பாளையத்துலேருந்து வரோண்ணா. ஆமாம், செம க்ரௌடு. நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு. கம்மியாக தான் வருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இவ்வளோ நிறையா பேர் இருப்பாங்கன்னு கண்டிப்பாக நினச்சே பார்க்கல. பக்கத்துலேயே பார்த்தோம். நல்லா அழகாக இருந்தார். இவ்வளோ பக்கத்தில் பார்ப்போன்னு நினச்சி பார்க்கல. பரவாயில்ல வந்தாங்க. ஆனால் ரோட் ஷோ போல் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். டிவிகே தான். ஓட்டு இருக்குண்ணா. டிவிகே தான். எங்கள் வீட்டில் 4 ஓட்டு. 4 ஓட்டுமே விஜய் தான். விசில் சின்னம். சொல்லுவோம், கண்டிப்பாக சொல்லுவோம். சொல்லுமா என்ன சொல்லலாம், கண்டிப்பாக ஓட்டு தளபதிக்கு தான். ஆமாம், அதுதான் சொன்னாங்க. போடுவாங்க. ஒரு முன்னேற்றம் வேணும்ல. இருந்தாலும் நாங்கள் தேட்டரில் தான் பார்ப்போம். ஏதோ சதியாக தான் இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறோண்ணா. பார்ப்போம். அடுத்து சிஎம் ஆயிட்டாருன்னா முதலமைச்சர் அப்படின்னு வரும். இல்லை, ஒரு படம் பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன எதுவும் தெரியல. வந்தால் நல்லாயிருக்கும் தான். நாங்கள் இன்னொரு படம் வந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் நடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் ரசிப்போம். சிஎம் ஆனாலும் ரசிப்போம். நாங்கள் நடித்தாலும் ரசிப்போம். முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதை மாற்றினா நல்லாயிருக்கும். அதுதான் கண்டிப்பாக வேணும். குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது. அது ஃபஸ்ட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். வந்தாருன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஃப்ரீன்னு எதுவும் வேண்டான்னு நான் நினைக்கிறேன். வேணான்னு நினைக்கிறேன். மற்றபடி ஓகே தான். விஜய் செம்ம க்யூட்டாக இருந்தார். சூப்பராக இருந்தார். நாங்கள் ஆமாங்க, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஆமாங்க, இருக்குண்ணா. ஓட்டெலாம் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம். என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டு இது விஜய்க்கு தான். ஃபஸ்ட் ஓட்டு, ஃபஸ்ட் எலெக்ஷன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டிவிகே தான். டிவிகே தான். விசில் சின்னம் இது கூட தெரியாமல் வந்திருப்போம். எப்படி சேர்க்கறது? எல்லாருக்குமே தெரியும். சேர்க்கணுங்கிறது இல்லை. என்ன டைலாக் வேணும்? துண்டு போடாதீங்க நாங்கள் டிவிக்கு. அதுவா? துண்டு போடாதீங்க நாங்கள் டிவிக்கு அப்படின்னு சொன்னாங்க. டிஎம்கே காரங்க வந்ததுக்கு அதான் சொன்னாங்க. டிஎம்கே ஒரு தீய சக்தி, டிவிகே ஒரு தூய சக்தி. வருவார். ஏன் வராமல் என்ன? வருவார். எங்களுக்காக வருவார். அவர் ரோட் ஷோ போகல. அதான் கொஞ்சம். ஆமாம், அதை கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம். தேங்க்யூ. ஹாய், ஜெனிஃபர். கண்ணு பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கனவு இது நேரில் பார்ப்போமாங்கிறது. இன்றைக்கி அது கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் இதான் நேரில் பார்க்குறேன். சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். பட் சினிமாவில் விட்டு இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் நேரில் பார்க்கணுக்காக ஒரு டே ஒர்க்குக்கு லீவ் போட்டுட்டு வந்துருக்கு பார்க்குறக்கு ஃப்ரெண்ட்ஸாக. என்னங்க கேள்வி இது? கண்டிப்பாக டிவிகே தான். கன்ஃபார்ம் தான். இதில் என்ன இருக்குது டவுட்டு? சரி சரி மட்டும் இல்லை, கண்டிப்பாக டிவி ஓட்டு போடுவோம். விசில் சின்னதா? விசில் அடிச்சு வேணா கம்மிக்கலாமா? அடிச்சுங்க, அடிக்கா. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் போய் சொல்லுவீங்களா டிவிக்கு ஓட்டு போடுங்க? கண்டிப்பா. அவங்க என்ன சொல்றாங்க?
எங்கள் வீட்லேயே ரொம்ப எதிர்ப்பு இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவிலேருந்து டிஎம்கே தான். வீட்லேயே தினமும் ஒரு பேட்டி. இப்போ என் பொண்ணு ரொம்ப விஜய் ரசிகர், ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. வீட்லேயே நேரமும் பேசிகிட்டு இருப்போம், என்ன பண்ணுறீங்க எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக எங்கள் வீட்டில் முதல் கூட பக்கத்துலேருந்து எல்லாத்துக்குமே நாங்களும் விசில் சேர்ந்து கண்டிப்பாக ஓட்டு போட வைப்போம். நீங்கள் லாஸ்ட் டைம் யாருக்கு போட்டீங்க? ஒரே ஒரு டைம் தான் ஓட்டு போட்டிருக்கிற வருஷத்தில். லாஸ்ட்டாக சீமானுக்கு போட்டது. சீமான். எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஓட்டு என்டிகே தான் போட்டிருக்கோம். அப்படியா? என்டிகே போடலாமே, நல்லா தானே அவரும் பண்ணுறாரு. நல்லா தான் பண்ணுறாரு. இப்போ தளபதி நமக்காக புதுசாக வந்திருக்கிறாரு. அவருக்கு சப்போர்ட். அப்புறம் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆட்சி மாற்றி பார்க்கலாமே அப்படின்னு தான். அவருக்காக ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கலாமே. இப்போ விசில் சின்னத்தை இப்போ நீங்கள் கொண்டு போய் சேர்த்துறீங்களா மக்கள்கிட்ட? எப்படிலாம் சேர்த்துறீங்க, என்ன சொல்கிறாங்க? நிறைய பேர் தப்பாகவும் சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு என்னென்னா டிவிக்கே வந்தால் பெட்டராக இருக்கும், விஜயனா வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட இது. இல்லை, இப்போ நீங்கள் விசில் சின்னத்தில் போய் போடுங்கன்னு சொல்கிறீங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க? போடுறாங்கிறாங்களா இல்லை மற்றவங்க இருந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்கிறாங்க. பட் நம்ம ஒருத்தர் புதுசாக வரும்போது நம்மளும் கை கொடுத்தோன்னா அவங்களும் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம்ல. ஏன் ஒருத்தருக்கே போட்டு நம்ம கொண்டு வந்து என்னதான் இருந்தாலும் நமக்கு நல்லது பண்ணாருன்னா ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அதுவும் இல்லாமல் நமக்கு ஃபஸ்ட் டைம் வராங்க, எல்லாருக்குமே பிடிச்சவங்களும் கூட எல்லாம் பெட்டராக பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை தான். விஜயகாந்தை விட்டுட்டோம், அட்லீஸ்ட் இவருக்காவது நம்ம ஓட்டு போட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு தான். விஜயகாந்த் அவரும் இதே மாதிரி தான் வந்தார். ஆனால் அவருக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்கல. கை கொடுத்துருந்தாருன்னா அவரும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும், இருந்திருப்பாரு. அவர் அதுலேயும் கொஞ்சம் மனசு விட்டு அவரை நம்ம இழந்துட்டோம். ஆனால் இவர் இழந்துடக்கூடாதுங்கிறது எங்களோட கருத்து. ஜனநாயகன் லீக் ஆயிடுச்சு, தியேட்டரில் ரொம்ப எதிர்பார்த்துருக்கீங்க. உண்மையிலே தியேட்டரில் ரொம்ப எதிர்பார்த்தது அவருக்கு மட்டும் இல்லை, எங்களுக்குமே ஏமாற்றம் தான். ஏன்னா ஜனநாயகனை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க, அதை இப்படி எல்லாருமே ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணது தப்பு தான். அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண போய் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக நாங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் தான் வெயிட்டிங். இன்னும் நாங்கள் படம் பார்க்கல, பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும். ஏன்னா அவர் கடைசி படம்னு சொல்லியிருக்காரு, நம்ம அதை போய் கண்டிப்பாக பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும். கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே லிங்க் வச்சுருக்கேன் பாருங்கன்னு சொல்லுவாங்க. பட் என் கூட இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் தளபதி ஃபேன், பெரிய ஃபேனு. நான் தேட்டர் ரிலீஸ் பண்ண மட்டும் தான் பார்ப்பேன், லிங்க் டச் கூட பண்ணி பார்ப்பேன், ஓப்பன் கூட பண்ண மாட்டேன்னு இப்போ வரைக்கும் பண்ணலை. கண்டிப்பாக தேட்டர் ஆன மட்டும் தான் பண்ணுவோம். பிரணவஸ்ரீ. நிறைய குழந்தைங்களாம் சொல்கிறாங்களா டைலாக்ஸ், என்ன சொல்கிறாங்க? ஒன்றும் சொல்ல, எனக்கு ஓம் சதி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அப்படியா? நிஜமாவா? டிவிக்கெல்லாம் சம சக்தி தான். நல்ல சக்தி, நல்ல சக்தி. ஓ சாரி, தூய சக்தி. விஜய் பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை, பார்த்துட்டேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பேசுவீங்களா இதை பற்றி? ஸ்கூலில் பேசுவீங்களா? என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் சொல்லுவாங்க விஜய்க்கு அவங்க அம்மாலாம் சொல்லி ஓட்டு போட சொல்லு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆமாம், நானும் சொல்லுவேன். அவங்களும் விஜய் தான். எல்லாருமே விஜய் ஃபேன் தான். நீங்கள் தெரியாத யாருக்கு தெரியும்? விஜய் தான், டிவிக்கு. ஓட்டு ரெடி பண்ணுறீங்க? ஓகே, ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக ஃபியூச்சரில் எப்பயுமே விஜய் மட்டும்தான் வருவார். கண்டிப்பாக விஜய் அண்ணா மட்டும்தான் வருவார். சப்போஸ் விஜய் வந்து நல்லது பண்ணல, என்ன நினைக்கிறீங்க? அடுத்து என்ன ஓட்டு போடுவீங்க? பரவாயில்ல, அவர் பண்ணலாம் டிவிக்கே. எப்படியா இருந்தாலும் நமக்கு அது நல்லதே பண்ணாலுமே பின்னாடி பேசுகிறவங்க நல்லது பண்ணலன்னு தானே சொல்லுவாங்க. இப்போயுமே மற்றவங்க என்ன பண்ணாங்க, நம்மளோட இது பண்ணலை. மற்றவங்களுக்கு பெரியவங்களாம் சொல்லும்போது டிஎம்கே நல்லா பண்ணியிருக்காங்க தானே சொல்கிறாங்க. அது மாதிரி தான் இவரையும் சொல்ல போகிறாங்க. ஆனால் நாங்கள் எப்பயுமே டிவி கேக்கு தான் போடுவோம். விஜய் சிஎம் வந்தால் செம்மையாக இருக்கும். ஆட்சிக்கு கண்டிப்பாக வருவார். இந்த வருஷம் 5 வருஷத்துக்கு அவர் தான் சிஎம்மாக இருக்க போகிறாரு. இனி வர வருஷத்துக்கும் எந்த கட்சிக்கு நடந்தாலும் அவர் தான் வருவார். எந்த ஆட்சியும் அவர் தான் பிடிப்பார். கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், வெற்றி நிச்சயம். ஹாய், எங்கேருந்து வரீங்க? நாங்கள் மன்றையிலேருந்து வரோம். ஓகே, எப்படி விஜய் பார்த்தீங்களா? பார்த்தோம். எப்படி இருந்தார்? அழகாக இருந்தார், அறிவாக இருந்தார், செம்மையாக இருந்தார். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங். ஓகே, யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு தான் கன்ஃபார்ம். எப்படி, என்ன சின்னம்? அவர் விசில் சின்னம். விசில் சின்னமா? என்ன சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? விசில் தான். ஃபஸ்ட்டு ஓட்டே அவருக்கு தாங்கண்ணா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் விசில் சின்னது போடுறாங்களா? எல்லாருக்குமே அவங்க தான். அவங்க போய் கேட்குறது என்ன சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க? வேறு ஏதாவது கட்சி பேர் சொல்கிறாங்களா? இல்லை இல்லை விசில் சின்னம் தானா? எல்லாருமே விசில் சின்னம். உங்களுக்கு ஓட்டு இருக்கா? உங்களுக்கு எல்லாத்துக்கும். ஜனநாயகம் லீக் ஆயிடுச்சு. அவங்களோட உண்மையான எப்படி சொல்கிறது,
சப்போர்ட் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க, தேட்டரில் போய் பார்க்கணுன்னு நினைப்பாங்க. நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் இன்னும் அதை பார்க்கல, லீக் ஆகிடுச்சு, பட் எல்லாருமே பார்க்குறாங்க, நாங்கள் அது பார்க்கல. ஏன்னா எங்களுக்கு தெரியும் அண்ணா படம் கடைசி படம் எங்கே பார்க்கணுமோ அங்கே தான் பார்க்கணும். அதனால் வெயிட்டிங் தேட்டரில் வந்தால் பார்த்துருவீங்களா? பார்த்துருவோம். யார் லீக் பண்ணியிருப்பாங்க? ஆப்வியஸ்லி யாருன்னு சொல்ல முடியல, எங்களுக்கு தெரியல. யார் லீக் பண்ணாலும் அது வந்து ஏதோ ஒரு முட்டாள்தனத்தில் அவங்க லீக் பண்ணிட்டாங்களோ என்னவோ. பரவாயில்ல, லீக் பண்ணிட்டாங்க, தப்பு தான், அவங்க உணருவாங்க. ஆமாம், அழகாக இருந்தார். அழகாக இருந்தார். யார் யார் பார்த்தீங்க? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? நைன்ஸ்லேண்டில் கத்திகிட்டே இருந்தோம், டிஎம்கே வச்சு கத்திகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேசுனாங்க. அது பேசும்போது அவர் மட்டும் தான் ஃபோக்கஸில் இருந்துச்சு. அவர் பேசுகிறது எதுவும் எங்களுக்கு கேட்கல. ஏன்னா அவர் ரொம்ப கிட்டத்துலேருந்து பார்க்கறது, அவர் பேசுகிறது ஒன்று கேட்கல எங்களுக்கு. அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் போதும். அவர் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், ஜெயிச்சிருவார். எப்படி சொல்கிறீங்க? கன்ஃபார்ம் சிஎம் அவர் தான். எதை வச்சு சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்லணும்னா சொல்லவே வேணாமே, கூட்டத்தை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிஎம்கேக்கு விட டிவிகேக்கு தான் அதிகமாக கூட்டம் இருந்துச்சு. ஸோ அந்த கூட்டத்தை க்ரௌடை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சல யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோக்கா கூட்டம் இல்லையே. இளைஞர் கட்சி எல்லாமே டிவிகேக்கு தான்.